தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நட்டா பரப்புரை மேற்கொண்டார். சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு ஆதரவாக அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரம் அருகே நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் தலைவர்களுக்காகவே இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக சாடினார். ராகுல் காந்தி is on bail, Sonia Gandhi is on bail, your P. Chidambaram is on bail, your Kartik Chidambaram is on bail, your Sanjay Singh is on bail, your Kejriwal is in jail, Satinder Jain is in jail, Manish Sisodia is in jail, all are in jail. So these leaders of India Alliance, either they are on bail or in jail. இதைத் தொடர்ந்து விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து திருமங்கலத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய ஜே.பி. நட்டா திமுக கட்ட பஞ்சாயத்து செய்வதாக குற்றம் சாட்டினார். When I talk about DMK, it is dynasty, money swindling, katta panchayat party. This is the definition. If I talk about Congress party, coal scam, Augusta Westland scam, 2G scam, 3G scam, Jijaji scam, all types of scam. Then the scam of Augusta Westland, I said, submarine scam. They have done scams and Gotala in every aspect. If I talk about other political parties, the India Alliance, INDI Alliance, this alliance is nothing but an alliance of family parties and corrupt parties that we have to understand. இதையடுத்து கரூரில் பாஜக வேட்பாளர் வி. செந்தில்நாதனுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தபோது பேசிய ஜே.பி. நட்டா, திமுகவும் காங்கிரசும் ஊழல் வாரிசு அரசியல் என்ற ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என விமர்சித்தார். இதனிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதியை தொடர்ந்து திருச்சியில் மாற்றுப்பாதையில் ஜே.பி. நட்டாவின் வாகன பேரணி நடைபெற்றது. தில்லை நகர் கண்ணப்பா ஹோட்டலில் தொடங்கி உறையூர் நாச்சியார் கோவில் வரை நடைபெற்ற பேரணியில் பட்டாசு வெடித்து பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பேரணியின் போது அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு வாக்கு சேகரித்த ஜே.பி. நட்டா இரவு 8 மணி அளவில் பரப்புரையை முடித்துக் கொண்டு டெல்லி புறப்பட்டு சென்றார்.